வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். இது தீர்க்கதரிசி பார்வை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் பலமா அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. திமுக கூட்டணியில எந்த குழப்பமும் இல்லை, அது ஒரு பக்கம் சரியா இருக்கு. இதுல இந்த என்டிஏ கூட்டணி பாஜக, அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமகவில் அன்புமணி பாமக, இப்படி இருக்கும்போது இதுல அதிமுகவில் குழப்பங்களுக்கு மேல குழப்பங்கள். இன்னைக்கு சசிகலா அம்மையார் போர்க்கொடி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணியில சேர போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இது உள்ளபடியே எடப்பாடியுடைய எதிர்ப்பாளர்கள்னு இருக்காங்களே, எதிர்ப்பாளர்கள் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே, இவங்க சசிகலா ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாமே அதிமுகவுடைய உறுப்பினர்கள் தான். அது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல டிடிவி தினகரன் அவர்களை நம்பி பின்னாடி போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க வெளியில இருந்து வந்துடல, அதிமுகவில் இருந்த நபர்கள் தான். அந்த அதிமுகவில் இருந்த நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காத நபர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள், சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள், இப்படி அதிமுகவில் இருந்து விலகி சென்றவர்கள் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. எந்த நோக்கத்துக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அதிமுகவினர் இணைந்தார்களோ, அதிமுகவினர் முன்னாள் தொண்டர்கள் இணைந்தார்களோ, அதுவே இப்ப பொய்த்து போயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சமய சந்தர்ப்ப கூட்டணியா தான் அந்த தொண்டர்கள் இப்ப அதை பாக்குறாங்க. அதனுடைய விளைவாதான் ஒரு சிலர் திமுக போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு சசிகலா அம்மையார தினகரன் கட்சியில இருந்தவங்க ஃபுல்லா இப்ப போய் அங்க போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திச்ச உடனே இவர் கட்சி விட்டு நீக்கிறாரு. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அங்க சுத்தி இங்க சுத்தி ஏற்கனவே பாமகவில் அப்பா அவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கட்சியில. பாமகவில் அதிமுகவில் தொடர்ந்து பல வருடங்களாவே பிரச்சனை. அவர் ஓபிஎஸ் வெளில பிரச்சனை பண்ணாரு, அப்புறம் டிடிவி பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் உள்ளார வந்துட்டாரு, இப்ப உள்ளார இவர் வந்துட்டாரு. இப்ப டிடிவி கட்சியில பிரச்சனை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து கட்சியில பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களா வெளியில போய் ஒண்ணு திமுகவுக்கு போறாங்க, இல்லைன்னா இப்ப சசிகலா அம்மையார்கிட்ட போறாங்க. அப்ப இந்த கட்சி கொஞ்சம் கலகலத்துக்கு போயிருக்குது. அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணி வலிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களும் தனித்தனியா பேட்டி கொடுத்தாலும், ஆனால் திமுக கூட்டணிக்கு உள்ள ஒரு வலிமை என்டிஏ கூட்டணியில இல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல பத்தாவதுக்கு பாஜக கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு இப்ப பாஜகவில் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு போர்க்கொடி துவக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பொறுப்பாளர்களை போடுறாரு. தேர்தல் பணி கொடுக்குறாரு. ஒரு 6 தொகுதியில 6 தொகுதி 7 தொகுதி இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாரு. அது முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு போர்க்கொடி தூக்குறாரு. அப்ப என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய குழப்பத்திலையும் மிகப்பெரிய பிரச்சனையும் தான் இருக்கும். இந்த கூட்டணி இப்படியே போச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்னா இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை எடுக்க முடியுமா? இந்த குழப்பங்கள்லாம் திமுகவுக்கு ஒருவேளை சாதகமாயிடுமா? இப்பெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த குழப்பங்கள் எல்லாம் ஒருவேளை இன்னைக்கு களம் திமுக அதிமுக அப்படின்னு இருக்கிற களம் நாளைக்கு ஒருவேளை இந்த குழப்பங்களால விஜய் தமிழக வெற்றி கழகம் விஜய் சொன்ன மாதிரி டிவிகே விஸ் டிஎம்கே அப்படி மாறிடுமா களம்? நாம எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.